Hi, my dear beautiful people in the world, good morning. அன்பானவர்களே, உலக மக்களே, பிரியமானவர்களே, வணக்கம். நான் அதிக பிரசங்கி மாதிரி பேசுகிறதான்னு நினைக்காதுங்க. அதிக பிரசங்கி அப்படி இல்லை. நான் நிறைய பார்க்குறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய நியூஸுங்க கேட்குறேன். உலக மக்கள், ஆமாம், 195 நாடுகளில் ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் இருக்கிறது. அந்த 10 மகிழ்ச்சி நாடுகள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஐஸ்லாண்ட், நியூசிலாந்து, டென்மார்க், ஜப்பான், நார்வே. ஸோ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இருக்குல்ல, உலக மக்கள் எல்லோரும் போடுறாங்க இல்லை கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள், அதை கவனிக்கிறாங்க, ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க, செம்மையாக வாட்ச் அவுட் பண்ணுறாங்க. இப்போ உலக மக்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க கேட்குறாங்க. இந்த சோஷியல் மீடியா மூலியமாக தான். அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மகிழ்ச்சி நாடுகள், நம்ம இப்போ சொன்னோம் இல்லை, இந்த ஜப்பான், நார்வே, ஸ்வீடன், இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்து தங்கள் நாட்டு மக்கள் தங்கள் நாட்டுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் இந்த ஷார்ட்ஸ், இந்த ரீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறாங்க. கெட்ட கருத்துக்களை அவங்க எடுத்துக்கொள்வது இல்லை. ஏன் நம்ம நாடு அதை செய்ய மாட்டேங்குது? தமிழ்நாட்டை பொறுத்தா 8 கோடி பேர் சொன்னால் 4 கோடி பேர் மேலே எல்லோரும் செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கிறீங்க. ஒருத்தன் 2 ஃபோன், 3 ஃபோன், 5 ஃபோன்லாம் வச்சுன்னு இருக்கிறான். ஆமாம். ஸோ நீங்கள் ஏன் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அக்கிரமங்களை வீடியோக்கள் எடுத்து போட மாட்டீங்க? உலக மக்கள் பார்ப்பாங்கள்ல, அவங்களாம் போடுறாங்க. அவங்க ஊரில், தெருவில், வீட்டில், அங்கே இங்கே நடுக்கிற அசிங்கம் கசிங்கம் எல்லாம் எல்லாவற்றையும் அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. ஃபாரின் எல்லாமே இருக்குது, அமெரிக்கா, லண்டன், இண்டன், சுவிட்சர்லாந்து, எல்லாமே அவங்க நடக்கக்கூடிய கேவலங்கள், அசிங்கங்கள் எல்லாவற்றையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம். மாட்டிப்பீங்களா? உங்களுடைய அசிங்கம் மற்ற உலகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுமா? அசிங்கமாக ஏற்கனவே உலக நாடுகள் இந்தியாவை வந்து கேவலமாக தான் பேசுது, ஒன்றும் பெருமையாலாம் பேசலை. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களே, இந்திய மக்களே, உங்கள் கையில் ஃபோன் அருமையான ஆயுதம் கொடுத்துருக்குறான் இறைவன், இயற்கை. அதன் மூலியமாக உங்கள் கண்ணுக்கு தெரிந்த அமக்கலம், ஐயோக்கத்தனம், கெட்டத்தனம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. உலக மக்கள்கிட்ட போய் சென்று அடையட்டும். அப்போவாது இந்த நாடு திருந்துதா பார்ப்போம்.